என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 7 மார்க்ஸ் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பார்க்க போகிறோம். யூனிட் 1 பேர் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். இப்போ சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ நான் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தரவாக படிச்சிங்கனாலே கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் யூனிட்டில் மொத்தம் 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டாபிக் கிராமர் ரூல், செகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ், மூணாவது பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் அடிஷன், மேட்ரிக்ஸ் வச்சு எப்படி ஆட் பண்ணலாம், அப்புறம் சப்ராக்ஷன்ஸ் ஆட் பண்ணுறது எப்படி, மைனஸ் பண்ணுறது எப்படி, அப்புறம் மல்டிப்ளிகேஷன் இது கேட்பாங்க. இந்த 3 டாபிக் நல்லா படிக்கணும். இதில் 3லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்பாங்க. ஏபிசியில் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதில் மெயினாக நீங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கிறது கிராமர் ரூல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிராமர் ரூலை நல்லா தரவு பண்ணிடுங்க, நீங்கள் 7 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்து இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் தரவு பண்ணிடுங்க, அதில் ஒரு 7 மார்க்ஸ் வாங்கிடலாம். நீங்கள் கிராமர் ரூலும் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸும் நீங்கள் நல்லா தரவாக படித்ததுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் அடிஷன், சப்ராக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன், மேட்ரிக்ஸ் எப்படி ஆட் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். நீங்கள் படிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு 2க்கு நல்லா அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அதுக்கடுத்து 3வது கூடியதை நீங்கள் படிச்சுங்க. சரிங்களா? இப்போது இதுக்கு இப்போ டாபிக் சொல்லிவிட்டேன். அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நான் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கிராமர் ரூல்லேருந்து நம்மளுக்கு 7 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கலாம். பக்கத்தில் ஆன்சர் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க. சரிங்களா? இப்போது நீங்கள் சார் இந்த கொஸ்டின்ஸ் தெரிஞ்சிச்சு சார், இதுக்கெல்லாம் ஆன்சர் எங்கே சார் ரெஃபர் பண்ணுறதுனா கவலைப்படாதீங்க. பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதில் இதுக்கு உண்டான எல்லா சமயம் நான் சால்வ் பண்ணி நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. கார்ட்ஸ்லையும் நான் ஆட் பண்ணி விட்றேன். பாருங்கள். அடுத்து பாருங்கள், இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் எப்போ கண்டுபிடிக்க முடியும்னா, டிட்டர்மெண்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0 வரதான் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். டிட்டர்மெண்ட் ஏ 0 வந்ததுன்னா இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம சொல்லணும். டிட்டர்மெண்ட் அதாவது இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்க்கு ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? ஏ இன்வர்ஸ் ஸ்டெப் 3ல கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மெண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ. இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் எழுதினாலே கூட 1 மார்க் கிடைக்கும் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸில். இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் சம்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த சம்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி செமஸ்டர் எக்ஸாமில் கேட்டக்கூடிய சம்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இதே நம்பர் வந்தாலும் கூட வரலாம். சரிங்களா? இப்போ 8th கொஸ்டின் ஏ இன்வர்ஸ் கேனாட் பி ஃபவுண்ட்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா டிட்டர்மெண்ட் ஏ 0 வரதுனால இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி எழுதியிருக்கோம். சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் 8 கொஸ்டின் நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கிறீங்க. இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸில் ரொம்ப கஷ்டமாக கேட்டால் தான் 9, 10, 11 கேட்பாங்க. ஆக்சுவலி சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் மேக்ஸிமம் நம்மளுக்கு ஈஸியாக வர்றதுக்கு நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பழைய கொஸ்டின்ஸ் பேப்பரில் நல்லா படிங்க. கிராமர் ரூலு இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் நீங்கள் நல்லா தரவு பண்ணி பார்த்ததுக்கப்புறம், ஏன்னா கிராமர் ரூல் ஒரே மெத்தட் தான், இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் அதே மாதிரி ஒரே மெத்தட் தான். அதெல்லாம் நல்லா தரவு பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் எல்லாம் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸில் வரக்கூடிய செகண்ட் ஸ்டெப் தான் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்னு நான் தனியாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதுக்கடுத்து 2 மேட்ரிக்ஸ் கொடுத்தா எப்படி ஆட் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ணலாங்கிறத அதை நான் சம்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 2 அது நல்லா சாமி புரிஞ்சுக்க சாமி. கிராமர் ரூலு இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் தரவாக படிச்சுட்டிங்கன்னா மட்டும் இது பாருங்கள். இல்லை சார் நாங்கள் அதை 2 மட்டும் படிச்சுக்கிறீங்கனால தாராளமாக அதை 2 மட்டும் நீங்கள் படிச்சுங்க. கிராமர் ரூல் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸை மிஸ் பண்ணிட வேண்டாம். சரிங்களா? இதுக்குண்டான ஆன்சர்ஸ் எல்லாம் இப்போ நான் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம சேனல் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் பிளேலிஸ்ட்டில் தான் இது எல்லாமே இருக்குது. சரிங்களா சாமி? இதுதான் யூனிட் 1க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். மறக்காமல் கிராமர் ரூல் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் நீங்கள் நல்லா தரவு பண்ணி படிச்சுக்கோங்க. சரியா சாமி? இதெல்லாம் நல்லா தரவு பண்ணி படிச்சுட்டு இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.